அதிமுகவினுடைய 82 மாவட்டங்கள் இருக்கிறது. அமைப்பு ரீதியாக இந்த மாவட்டங்களுக்கான தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய நிர்வாகிகளை தான் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றும் நாளையும். காலை ஒரு ஆலோசனை கூட்டம் சில மாவட்டங்களுக்கும், மதியம் ஆலோசனை சில மாவட்டங்களுக்கும், அதே போல நாளை காலையும் நாளை மதியமும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இவங்களோட ஆலோசனை செய்கிறார். எதற்காக இந்த ஆலோசனை அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்வரக்கூடிய தேர்தலில் நிர்வாகிகளை ஆன்லைனில் அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இவங்களுடைய பணிகள், இவங்களுடைய மிக முக்கியமான பணிகள் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செய்யணும், இதுவரை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஆலோசனை கூட்டத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. தேர்தலில் பூத் கமிட்டி லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவங்க எல்லாரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக அவங்க எல்லாருமே ஏற்கனவே அவங்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சியின் நிலை எப்படி இருக்கிறது, அவர்கள் கற்றுக்கொண்டது என்ன, எதிர்வரக்கூடிய நாட்களில் அவங்க செய்யக்கூடியது என்ன என்பது தொடர்பான ஆலோசனை தான் இன்றைய கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. அதே போல் பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டமும் இன்று மதியம் நடைபெற இருக்கிறது. அது சுமார் 1 மணி நேரம் அளவில் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்ஐஆர் குறித்து மிக முக்கியமாக அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதன் பின்னராக 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர்களிடமும் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டமும் எஸ்ஐஆர் மற்றும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து மிக முக்கியமாக அன்றைய தினத்தில் பேச இருக்கிறார். இன்றைய தினத்தில் முழுவதுமாக தகவல் தொழில்நுட்ப அணியினருடைய செயல்பாடு, அவர்களது பணிகள், எதிர்வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் களமாடக்கூடிய சூழல் எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே வழங்கப்பட்ட பயிற்சி, எதிர்வரக்கூடிய பயிற்சிகள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் தான் இன்னைக்கு நடத்துகிறார். காலையில் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறப் போகிறது. மாலையிலும் இதே போல ஆலோசனை கூட்டங்கள் மாவட்ட வாரியாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது. 19 மாவட்டங்களுக்கு இன்று காலையும் 20 மாவட்டங்களுக்கு இன்று மாலையும் ஆலோசனை கூட்டமானத்தை நடத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், அதே போல உள்ளிட்ட எஸ்.பி. வேலுமணி ஆகிய மூத்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.